ஸோ இன்றைக்கி என்னாச்சோ தெரியல, விஜய்ஸ் எபிசோட் முடிஞ்ச உடனே பார்வதி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நேராக கேமரா முன்னாடி வந்துட்டு சொன்னாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அம்மா எனக்கு தெரியும், நான் யார் கூட பழகுறேன், எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பழகுறேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாமே தெரியும். நீ யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க, நீ என்னை பற்றி தப்பாக நினச்சி உன் மனசை குழப்பிக்காத, நீ கவலைப்படாத. நான் வெளியில் வந்து உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உனக்கு எல்லாம் புரியும். எனக்கு ஒன்று நினச்சி மட்டும்தான் கவலை, நீ ஏதாவது நினச்சிப்பியோ நீ ஏதாவது வருத்தப்படுவியோன்னு மட்டும்தான் கவலை. ஸோ நீ வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கா அண்ணனுக்காங்கிறது கிளியராக தெரியல. அவங்க பயங்கரமாக அழறாங்க. அழுது அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து வருத்தப்படாமல் இருக்கணுமான்னு மேபி விஜய் சார் வந்து சொல்லியிருப்பாரு. எங்கள் அம்மா என்ன பேசுவாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன், எங்கள் ஃபேமிலி என்ன பேசுவாங்கங்கிறத நான் வீட்டில் போய் நான் பார்த்துக்கிறேன், அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பாரு வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து விஜய் சார் வந்து அந்த எபிசோடில் ரிப்பீட் பண்ண சொல்லுவார். ஸோ அதை ரிப்பீட் பண்ண சொன்னனால மேபி அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா என்னன்னு தெரியல. அவங்க அம்மா பார்த்து கேமராவில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.